படுத்துக்கிட்டு புத்தகம் வாசிக்கிறேன். என்னென்னா நாங்கள் ஏர்லியாக வந்தது நல்லா போச்சு. ஏனெண்டா நாங்கள் போய்க்கே ஒரு 10க்கு குறைவான ஆக்கெல்லாம் அந்த மகாபலிபுரம் ஷோ டெம்பிளில் நின்றவங்க. நேற்றைய மாதிரி ஈவினிங் டைமில் வந்திருந்தேன்டா ஆயிரக்கணக்கான மக்கள் நின்றுருக்கோம். அதுக்குள்ளே போயிட்டு பார்த்துட்டு வர சரியான கஷ்டமாக இருந்திருக்கோம். இப்போ நாங்கள் ஃப்ரீயாக போயிட்டு பார்த்துட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீலிங் உண்டு. வடிவாக சுற்றி பார்த்து ஒரு நெரிசல் இல்லை, ஒன்றும் இல்லை. வடிவான்ட்டு படம் எடுத்துட்டு வந்துடுறாங்க. ஏர்லி மார்னிங் வரதை நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏர்லி மார்னிங் சில நெரிசலே இருக்காது. அதுதான் பெஸ்ட் டைம் டு வாட்ச். எல்லாம் இதில் பிள்ளையார் சிலை ஒன்று இருக்குது. அதுக்கு பூஜை செய்கிற ஒருத்தர் இந்த ஷார்கான் இந்த ஆக்கள். இப்போ நாங்கள் 5 ரதத்துக்கு போகிறோம். இதால் தான் நான் வந்து நாங்கள் இதால் வந்து இந்த பஸ் ஸ்டேஷனை கண்டனோட நீங்கள் அப்படியே இதால் திரும்பி போனால் அந்த 5 ரதம் வந்து அந்த சிற்பங்கள் வரும். இந்த பூரியெல்லாம் சிட்டு வைக்கிறாங்க. இந்த இட்லி அவி இதில் என்ன 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 இட்லி வாங்க வர மாட்டேங்கிற என்னையா? வரைக்கும் அந்த பாத் ஸ்டாப் கூட கரங்கல்ல காட்டியிருக்கான். பாத்தியா இந்த போகிற வழியெல்லாம் இந்த சிற்பங்கள் எல்லாம் செதுக்கி இருக்கு. இல்லை அது அது கொஞ்சம் கொஞ்சமாக மணல் காற்று அரிச்சு அரிச்சிருச்சு. அடே இது 8ஆம் நூற்றாண்டில் கட்டினது அடியப்பா. சர்வே ஆஃப் இந்தியா மாமல்லபுரம் கருங்கல் மலையில் சிற்பங்கள் எல்லாம் செதுக்கி இருக்கு. பார்ப்போம் அதை கிட்ட போய் என்ன மாதிரியான சிற்பங்கள் உள்ளது. என்ன ஒரு பெரிய பாறையில் செதுக்கி இருக்கிறாங்க. செதுக்கிட்டு அரைகுறையாக கைவிடப்பட்டுருக்கு. நான் நினைக்கிறேன் இதை சிற்பங்கள் செதுக்கி பயிற்சி எடுத்திருக்கீங்க. நான் நினைக்கிறேன் இந்த பாருங்க எப்படி இருக்கு. எது அதில் நடுவில் கல் ஒன்று வச்சுருக்கு. என்ன பாலம் மாதிரி இல்லை. இதெல்லாம் வந்து முடிவுறாத சிற்பங்கள். ஏதோ செய்ய வழிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏதோ ஒரு காரணத்தால் இடையில் கைவிடப்பட்டிருக்கு. இந்த இதில் எழுதியிருக்கு ஏதோ. என்னடா ஒன்றையங்கான இந்த இடங்களில் இயற்கையாகவே கருங்கல் பாறைகள் எல்லாம் இப்படி இருக்குது. அதனால தான் இதால் போகணுமா? மூடி வச்சுருங்க. கேட்டாலும் கேட்டு மூடி வச்சிருக்கேன். குகை மாதிரி இருக்கு. என்ன உள்ளுக்குள்ள சுரமர்த்தினி குகை கோயில் கேப் டெம்பிள். அது கலங்கரை விளக்கம்ன்றது அதான் லைட் ஹவுஸ். அப்போ இதுக்கு அப்போ முதல் இந்தியாவில் திரும்பி பார்த்துட்டு கலங்கரை விளக்கத்தையும் மற்றது அந்த குகை கோயிலையும் பார்த்துட்டு இப்போ இந்த 5 ரதத்துக்கு போவோம். என்ன இந்த மாடுகள் நடந்து வருது ரோட்டில். இங்கேதான் அந்த 5 ரதங்கள் இருக்கோ. 5 ரதம் சாலை அது அங்கேயா இல்லை 5 ரதங்களுக்கு இதால் போட்டாங்க விடாது. இதால் போக தேவையில்லை. இப்போ நாங்கள் இந்த கலங்கரை விளக்கத்தை போய் பார்ப்போம்பா. மகிஷாமர்த்தினி குகை மாடல் இதானே அந்த கேப் டெம்பிள். கேப் டெம்பிளுக்கும் லைட் ஹவுஸுக்கும் இதுதான் பாதை. இந்த சிகிரியாண்ட பிளான்லேயே இருக்குன்னு எங்கே பார்த்தாலும் இந்த பெரிய பெரிய கல்லுகள் ஆக்குறாங்க. ஒரு இன்னும் பெரிய கல்லுகள் எல்லாம் இருக்குது. என்னது ஈஸ்வரன் கோயில் மலைக்குன்று மேல் மேற்கே அமைந்துள்ள இந்த சிறிய கோயில் பல்லவ அரசன் ராஜசிம்மன் காலத்தை சார்ந்த வெள்ளை நிற கற்களால் கட்டப்படும். இந்த இதில் ஏறி போகணுமா? ஓ பாருங்க எத்தனை ஸ்டெப்ஸ் உண்டு. எப்படி இருக்கு படி அப்போ. பெரிய ஒரு பாறையா அதை ஓட்டுருக்க. இந்த பாறையிலேருந்து பாருங்க எப்படி ஒரு வியூ உண்டு. கடவுளே
அந்த கடற்கரையே தெரியுது பார்த்தியா. இதுதான் இந்த ஈஸ்வரன் டெம்பிள்னு அதுக்கு மேலே கட்டி இருக்கு. கடற்கரை தெரியுதா? அதில் சூப்பராக தெரியுது கடற்கரை. இப்போ அந்த கோயிலை சுற்றி பார்த்துட்டு வர போகிறோம். அதுவும் ஏதோ ஒரு ஈஸ்வரன் கோயிலாக எப்படி இருக்குன்னு போய் பார்ப்போம். இதில் நிற்கவே கொஞ்சம் உயரத்தில் நிற்க தலை சுற்றுற மாதிரி இருக்குது. பாருங்க, அதில் கடற்கரை இந்த வியூ. இதுதான் அந்த கோயில். அதுக்கு இந்த படிக்கட்டால் ஏறி போகணும். இந்த சைட்டில் ரெயிலிங் போட்டிருக்கேன், அதை பிடிச்சி ஏறி போகலாம். இது ஒரு பெரிய ஒரு கருங்கல் பாறை. அந்த கருங்கல் பாறையில் இப்படி செஞ்சுருக்கு. எப்படி இருக்கு வியூ, சூப்பராக இருக்குது. இதால் தான் நாங்கள் வந்தாங்க. இந்த இருக்குது லைட் ஹவுஸ். லைட் ஹவுஸ் இதுக்கு முன்னாடி இருக்குது. லைட் ஹவுஸ் போகலாம் போல இருக்குது. ஒருத்தர் என் காணல அதில். இந்த அதில் ஒரு பெரிய ஒரு பாறை ஒன்று இருக்குது. இந்த கோயிலேருந்து பார்க்க ஒரு பெரிய ஒரு பாறை ஒன்று இருக்குது. இதெல்லாம் இங்கே கேப்ட். இதுதான் அந்த ஈஸ்வரன் டெம்பிள். அதுல எல்லாம் பார்த்தீங்கன்னா கீழே எல்லாம் பார்த்தீங்கன்னா சிற்பங்கள் செதுக்கப்பட்டு அரைகுறையில் விடப்பட்ட பாறைகள் எல்லாம் இருக்குது. அதில் அப்போ நான் மேலே இந்த கோயில் விளிம்பில் நடந்துகிட்ருக்கேன். மலைக்கு மேலே இருக்கிற கோயில் விளிம்பில் நடந்துகிட்ருக்கேன். இந்த ரெயிலிங் இல்லைன்னா இதில் நடக்கிறது சரியான டேஞ்சர். நடக்கலாம், ஆனால் பாதுகாப்பு இல்லை. ஹேய், என்ன ரங்குவோமா? எல்லாம் இதாலே இறங்குறாங்க. இல்லை அதால் என்ன ரங்கி அதில் நிற்கலாமா? டேஞ்சரஸ். அது என்ன சொல்ல, சறுக்கிச்சுன்னு எடுத்து கொண்டு போக விடுவாங்கால. இல்லை வேண்டாம் வேணாம். இதில் சரியான உயரம் கொண்டு தான். இதில் வந்து செங்குத்தா போகுது பாரு. இந்த எப்படி லைட் ஹவுஸ். இப்போ வந்து நாங்கள் இந்த டெம்பிள்ட இங்கால் பக்கத்தில் இருக்கிற மலையில் நிற்கிறோம். பாருங்கள், இவ்வளோ ஒரு செங்குத்தான மலை ஒன்று என்ன அதால் போகிறது. இங்கே இதில் இந்த லைட் ஹவுஸும் இருக்குது. அவங்க கிடக்கிறது இதெல்லாம் சரியான ஒரு டேஞ்சரஸான இடம். அதில் நின்று அதில் நிற்கிறோம். இப்போ வந்து அந்த லைட் ஹவுஸை பார்க்க போவோம். இன்னொன்று வந்து ஏதோ கேப் டெம்பிள் ஒன்று இருக்கான். அந்த கேப் டெம்பிளையும் ஒருக்கா பார்த்துட்டு போவோம். பார்த்துறாங்கணும் ரோஷன், பிடிச்சி பார்த்துறாங்கணும். பாருங்க எவ்வளோ ஜனங்க வந்துருக்காங்க. இதுலேருந்து அந்த கடற்கரை கோயிலுக்கு எடுத்துன்னு போகலாம். இந்த 5 ரூபாய்க்கு எடுத்துன்னு போகலாம் டிக்கெட்டு. லைட் ஹவுஸ் மட்டும் 10 மணிக்கு திறப்பாங்க. அதுக்கு மட்டும் நீங்கள் 10 ரூபாய். அடுத்தது வந்து குகை கோயில், அதை போய் பார்ப்போம். இதுதான் அந்த நான் சொன்ன குகை. இதாண்டி இப்போ ஒரு கல்லை குகை மாதிரி குடைஞ்சி இங்கே பாருங்க. ஒரு கல்லை ஒரு பாறையை குகை மாதிரி குடைஞ்சி செஞ்ச ஒரு கோயில் ஒன்று. இது அதாவது குகை கோயில்னு சொல்கிறது. இந்த படி மட்டும் வந்து இப்போ கிட்டடியில் போட்டிருக்கு. உண்மையான படி வந்து இதால் ஏறித்தான் நடந்து அந்த குகை கோயிலுக்கு போகணும். அதுக்கேற்ற மாதிரி தான் இதில் படி செஞ்சுருக்கு. மகிஷாசுரமர்தினி கட்குகை மண்டபம். இதுதான் அந்த கட்குகை மண்டபம். இதில் 3 கடவுளுக்கான இது குடைஞ்சி செஞ்சுருக்கு. இங்கே பாருங்க, ஒரே கல்லில் குடைஞ்சி செஞ்சுருக்குறாங்க. உண்மையில ஒரு அதிசயம்தான். இந்த ஒரே கல்லில் குடைஞ்சி செஞ்சுருக்கு. உள்ளுக்குள்ள ஒரு விக்கிரகத்தையும் காண இல்லை. இது நான் நினைக்கிறேன்
இது ரெண்டும் துணை கடவுள், இதுக்குள்ளே தான் மெயின் கடவுளை வைக்கிறதாகும். அதையும் பாருங்க எப்படி செஞ்சுருக்குறாங்கன்ட்டு. அதுக்குள்ளே ஆல்ரெடி இருக்கிறார் சிவன் தான். சிவபெருமானும் உமாதேவியார் இருக்கிறார். முருகனா பிள்ளையாராதிரியா முருகன். இந்த அடுத்தது வந்து நாங்கள் எங்கே போகிறோம்டா 5 ரதம் வந்து அந்த பஞ்ச பாண்டவர்களுக்காக செஞ்ச 5 ரதம், அதை போயிட்டு பார்க்க போகிறோம். வாங்க போய் பார்ப்போம். இந்த இதில் படம் எடுத்து உடனே பிரிண்ட் போட்டு கொடுக்குறாரு. உடனே படம் போட்டு கொடுக்குறாரு. இதில் இருக்கிற பாறைகள் எல்லாத்தையும் இதெல்லாம் அந்த இதில் வெட்டி இருக்கிறான் பாறையை. இது அந்த காலத்தில் செஞ்சுருக்குறாங்கன்னு அதைத்தானே சொல்கிறேன். இப்போ தானே மிஷின் எல்லாம் வச்சு கட் பண்ணுறாங்க. இப்போ வந்து நாங்கள் அந்த 5 டவர்ஸை பார்க்குறதுக்கு போய் கொண்டிருக்கிறோம். ஏன்னா லைட் ஹவுஸ் வந்து 10 மணிக்கு திறக்கிறது. அப்போ 1 மணித்தாலும் வெயிட் பண்ணிடலாது. ஒருக்கா இது திருப்பி ஒருக்கா வேறு ஒன்று வாங்குறோம். எவ்வளோ எடுப்பீங்க? 5 ரதத்துக்கு எவ்வளவு? 60. எவ்வளோ தூரம்? 500 மீட்டர். 500 மீட்டர்ஸ் ஆனே. ஓகே பரவாயில்லையா? ஒரு நாளைக்கு 20 ரூபா தானே? பரவாயில்ல. என்னடா எவ்வளோ பார்த்தாலும் என்ன சேட்டான்றானு. ஆனால் என்ன பார்த்தா மலையாளி மாதிரி இருக்கா? உண்மையாவா? எல்லோரும் என்ன சேட்டான்றாடா தமிழ். பாருங்க இந்த சிற்பங்கள் எல்லாம் செதுக்கி எவ்வளோ அழகாலாம் செதுக்கி வச்சுக்கிறாங்க. இது ஒரு கலை தான். சிற்பங்கள் செதுக்கிறதும் ஒரு கலை தான். எப்படி செதுக்கி வச்சுக்கிறாங்க பாருங்க. புத்தர், விநாயகர், கணேஷ். எப்படி இருக்கு மேலே இது செதுக்கிறவங்கள ஒரு போய் பார்க்கணும். எப்படி செதுக்குறாங்கன்றது இருக்கு. கட்டாயம் பார்க்கத்தான் வேணும். எப்படி செஞ்சுருக்காங்க. இதை செஞ்சவனு ஒரு திறமசாலி தான். எப்படி இருக்குது பாருங்க. ஒரு பிட்டிய பாறையில் எப்படி செஞ்சுருக்காங்க. என்ன ஒரு பிட்டிய பிள்ளையார்ட்ட சிற்பங்கள். பாவைங்களா இப்படி எல்லாம் இருக்கா. இதான் வந்து 5 ரதம்ன்றது. இதான் நாங்கள் போய் பார்த்துட்டு வருவோம் வாங்க.